ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட இந்த ஆட்-ஆன் ப்ராஜெக்ட் ஓகேங்களா, அது எப்படி வந்துட்டு நம்ம ஐடி போட்டாச்சு, அது எப்படி வந்துட்டு உள்ள ஒவ்வொரு விதமும் செக் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக வந்து கேளுங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம ஆட்-ஆனில் நீங்கள் ஒரு $100 போட்டவங்களா இருக்கட்டும், இல்லை $300 போட்டவங்களா இருக்கட்டும், இல்லை $3300 போட்டவங்களா இருக்கட்டும். ஸோ நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு டேஷ்போர்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து மை ஸ்டேக்கின்னு இருக்கும். இப்போ இங்கே வந்துட்டு நீங்கள் எவ்வளோ டாலர் நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு ஷோ ஆகும் சரிங்களா. இதிலிருந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு இதாகும். இது வந்துட்டு $3000 பேக்கேஜ். இது வரைக்கும் ஒரு $6948 வந்துட்டு இந்த ஐடி மூலிமா நான் எடுத்துருக்கிறேன் ஓகேங்களா. ஸோ மை டோன் இன்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா 3866 டோன் காயின் மட்டும் இது வரைக்கும் நான் சம்பாரிச்சிக்கிறேன். ஸோ ஸ்டேக் பை பி அப்படின்னா இங்கே எவ்வளோ பேக்கேஜ் பண்ணிக்கிறீங்களோ அந்த பேக்கேஜ் வந்துட்டு இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகும் சரிங்களா. அது போக இது போக இன்னொரு 2-3 ஐடி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கிறோம். நம்ம ஒரு ஐடியம் சொன்னாவே நம்மளுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் யாராச்சும் வந்துட்டு இதில் ரெஃபரல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ரெஃபர் லிங்க் இருக்கும். நீங்கள் வந்துட்டு லெஃப்ட்டில் கொடுக்குறீங்களா ரைட்டில் கொடுக்குறீங்களான்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட்னா லெஃப்ட் கொடுத்துக்குங்க, ரைட்னா ரைட் லிங்க் கிளிக் பண்ணி கொடுத்துக்குங்க, காப்பி பண்ணிக்கங்க. இப்படி காப்பி பண்ணால் காப்பி ஆயிரும் சரிங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்ட் லெவலில் பிஸ்னஸ் கொடுத்துருக்கிறீங்க. ஸோ லெஃப்ட் லெவலில் பிஸ்னஸ், ரைட் லெவலில் பிஸ்னஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு இங்கே எல்லாமே ஷோ ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து டோட்டல் இன்கம், பைனரி இன்கம், சேலரி இன்கம் எல்லாத்தையும் நமக்கு வந்துடும் ஓகேங்களா. இப்போது நம்ம இதில் வந்துட்டு டெய்லி இன்கம் வந்துட்டு நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா இந்த 3 காலம், இந்த 2 காலம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டோன் வேலெட்டு கிளிக் பண்ணுங்கள். இங்கே டோன் வித்ட்ராவல்னு இருக்கும், இல்லை இன்கம் வேலெட்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்கம் வேலெட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ இன்கம் வந்துட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு எல்லாமே வந்துட்டு இங்கே நம்மளுக்கு ஷோ ஆயிரும் சரிங்களா. பைனரி இன்கம், ராயல்ட்டி இன்கம், ராயல்ட்டி கிளப் போல் இன்கம் எல்லாமே வந்துட்டு இங்கே ஷோ ஆயிரும். நீங்கள் வித்ட்ராவல் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ரொஃபைலில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த டோனோட அட்ரஸ் வந்துட்டு நம்ம எடுத்து சேவ் பண்ணணும். அது எப்படி எடுத்து சேவ் பண்ணுறது அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும். ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், சேஞ்ச் பாஸ்வேர்ட், சேஞ்ச் செக்யூரிட்டி நீங்கள் போய்ட்டு இங்கே எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறனா பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்படி நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோன் ரிசீவிங் அட்ரஸ்னு இங்கே வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே அட்ரஸ் நீங்கள் 1 டைம் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்ட்ராவல் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோனுக்கு காயினாக போயிடும். இப்போது சேஃபால் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சேஃபால் வேலெட் இல்லை அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு சேஃபால்னு போட்டு சேஃபால் வேலெட் எப்படி கிரியேட் பண்ணுறது மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக சொல்லி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் பார்த்து இந்த வேலெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா. பண்ணிவிட்டு இந்த டோன் சிம்பிள் நீங்கள் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு நிறைய காயின் இங்கே இருக்கும். உங்களுக்கு முக்கியமான காயின் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. யூஎஸ்டிடி நம்மளுக்கு தேவைப்படும், டோன் தேவைப்படும், இந்த டோன் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு டோன் தேவைப்படும் ஓகேங்களா. அது போக பிஎன்பி வேணால் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி தள்ளி வந்தீங்க அப்படின்னா மேனேஜ் காயின்னு கீழே இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த காயின் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்குதுன்னு எல்லாமே காட்டிடும். இதில் வந்துட்டு மேலே சர்ச் பாக்ஸில் நீங்கள் டோன் TONன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டோன் காயின் சிம்பிள் வந்துடும். இதுதான் நம்ம டோன் காயினோட சிம்பிள். இங்கே வந்துட்டு ஒரு சின்ன கேல் பொம்மை மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஆகிக்கும். இது வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டோனை வந்துட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். இதில் ரிசீவ் அட்ரஸ் இது டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ரஸ் ஷோ ஆகும் சரிங்களா. ஸோ இந்த அட்ரஸை நீங்கள் வந்துட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த காப்பி பண்ணினா காப்பி ஆயிரும். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் அப்புறம் நீங்கள் வித்ட்ராவல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. டேரெக்டாக நீங்கள் எத்தனை டைம் வேணால் வித்ட்ரா கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. சேம் அந்த 2 காலம் கிளிக் பண்ணிவிட்டு டோன் வேலெட்டுக்கு போய்க்கிங்க. அதுக்கப்புறம் டோன் வித்ட்ராவல்னு இருக்கும், அது போய்க்கிங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு வித்ட்ராவல் எல்லாம் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்துட்டு டாலர் வந்துட்டு இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு $20 இருக்குது அப்படின்னா நீங்கள் 20ன்னு போட்டு செக்யூரிட்டி கோடு வந்துட்டு நீங்கள் போடணும். செக்யூரிட்டி கோடு எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது மெயிலுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்கும். அந்த மெயிலில் நீங்கள் கிளிக் வெரிஃபை லிங்க் மாதிரி உங்களுக்கு சின்னதாக ப்ளூ கலராக காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி கோடு எல்லாமே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த செக்யூரிட்டி கோடு இங்கே போட்டுட்டு நீங்கள் வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸில் உங்களுக்கு அந்த டோன் காயின் வந்துட்டு சேஃப் வாலுக்கு போயிடும் ஒன்று ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எல்லாமே இங்கே வந்து நான் டெய்லி வித்ட்ரா கொடுத்தது எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். இதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா.
ஸோ அது போக இந்த காலத்தில் நீங்கள் வந்துட்டு டீம் யாராக இருக்காங்க செக் பண்ணிக்கலாம். நீங்களே செல்ஃபாக போய் ஐடி போடுறலாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் உள்ளே வந்துட்டு சிம்பிளானதெல்லாம் கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் ஐடி போடுறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஏன்னா நிறைய நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கிளப் இன்கம் இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். C-Town இன்கம்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். C-Town எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் பைனரி பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து சின்ன பேசிக்கானது தான் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இன்கம் அலர்ட் C-Town இன்கம் அலர்ட் போட நம்ம உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ எவ்வளோ இருக்குது எங்கிட்ட $298 C-Town காயின் இருக்குது. இது நம்ம வந்துட்டு ஐடி போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளாக வந்து சொல்லிவிட்டேன். அதே மாதிரி நீங்கள் டோன் காயினை வந்துட்டு நீங்கள் யூஎஸ்டியாக மாற்றணும் அப்படின்னோட நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். டோன் காயினை எப்படி வந்துட்டு நம்ம மாற்றுறதுன்ட்டு. இப்போ உங்கள்கிட்ட டோன் இப்போ எங்கிட்ட எவ்வளோ இருக்குது? 79 காயின் இருக்குது. இது டச் பண்ணுங்கள். இங்கே ஸ்வாப்னு இருக்கும். ஸ்வாப்பை கிளிக் பண்ணுங்கள். எதுக்கு நம்ம வந்துட்டு மாற்றுறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு யூஎஸ்டிடி வாங்கிட்டு அமௌண்ட்டு ஈஸியாக வந்துட்டு வாங்கிக்கிறாங்க, கொடுக்குறாங்க நம்மளுக்கு. சரிங்களா? உங்கள்கிட்ட நீங்கள் யூஎஸ்டிடி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அது நீங்கள் கொடுத்து கூட நீங்கள் அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். ஏன்னா இங்கே ஐடி போடுறதுக்கு யூஎஸ்டிங்கிறது தேவைப்படும். அப்போது இங்கே வந்துட்டு இப்படி இருக்குது. உங்களுக்கு கீழே டோன் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சென்டருக்கு பார்த்தீங்களா, இதை டச் பண்ணிங்கன்னா மேலே டோன் வந்துடும். மேலே எவ்வளோ காயின் இருக்குது? 79 காயின் இருக்குது. என்டர் அமௌண்ட்டில் 79ன்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ யூஎஸ்டிடி இன்றைக்கி கிடைக்கும்னு இதில் இருக்கும். 102 யூஎஸ்டிடி வரும். இங்கே வந்துட்டு சேஞ்ச் லீக்கான்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? சேஞ்ச் லீக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் இதை ஸ்வாப் ஓகே பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி ஒரு 6 நம்பர் கேட்கும், இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த டோன் காயின் வந்துட்டு உங்களுக்கு யூஎஸ்டிடியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்காச்சும் அனுப்புறனாலும் நீங்கள் வந்துட்டு இந்த யூஎஸ்டிடி நீங்கள் அனுப்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு யூஎஸ்டிடி எப்படி அனுப்புறதுன்ட்டு உங்களுக்கு தெரில அப்படின்னா கேளுங்க, சொல்லி கொடுத்துருவோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பேசிக்காக வந்து பார்க்க வந்தோம், பார்த்துட்டோம். இவ்வளோ தான். நீங்கள் வந்து செக் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு பேக்கேஜ் எல்லாமே மேலேயே உங்களுக்கு ஷோ ஆயிரும். நீங்கள் எல்லாமே நீங்கள் பொறுமையாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வேறு வந்துட்டு இதில் டீமு C-Town இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்கம்மாக இருக்கும். பைனரி இன்கம் இருக்கும், லெவல் இன்கம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் டேஷ்போர்டில் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஷோ ஆயிரும். நீங்கள் எல்லாமே நீங்கள் டேஷ்போர்டில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்கம்லாம் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்கள். டோன் வேலட்டுக்கு போங்க, இன்கம் வேலட்டுக்கு போங்க. இன்கம் வேலட்டு உங்களுக்கு இங்கேயே வந்துட்டு எவ்வளோ காயின் இருக்குதுன்ட்டு உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஸோ டெஸ்க்டாப்பில் போட்டிங்க அப்படின்னா ஸோ எனக்கு வந்துட்டு நான் வித்ட்ரால் கொடுத்துட்டேன். அதனால் எனக்கு 0.73 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. தேங்க்யூ.